The lesson is 4. Lesson 4 100 times. Lesson ஹெட்டிங்கே வந்து 100 டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அசைன்மெண்ட் நோட்டில் எழுதுவீங்க இல்லையா, 2 times 3 times அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க இல்லையா, இட்ஸ் 100 டைம்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. லெசன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு மேஜர் மிஸ்டேக் விடுவீங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைம்ஸுன்ற இடத்துல வந்து சிங்குலர், நீங்கள் ப்ளூரல் யூஸ் பண்ணணும், சிங்குலர் யூஸ் பண்ணணும் அடிக்கடி சொல்லுவோம் நாங்கள். ஒன் வந்தால் டைம், மோர் தென் ஒன் வந்தால் டைம்ஸ்னு வரணும், 100 டைம்ஸ்னு வரணும். 2 times 3 times அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு கிளாஸில் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 time 3 time அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஸோ டைம்ஸ் 100 times. ஸோ நம்ம வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் லெசன். Ashok was Peter's best friend. He had invited Peter and some other boys and girls for his birthday party. All of them enjoyed themselves very much. They had a fine tea party, and after that all the children played some games. They had great fun and everyone was very happy. When Peter went home, he told his parents and his sister Mary about the birthday party. ஸோ இந்த லெசனில் வந்து பீட்டர் அப்படின்ற ஒரு பாய் வந்து அவனை பற்றி தான் அவனோட கேரக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பீட்டர் வந்து ஒரு டீ பார்ட்டிக்கு போகிறான், பர்த்டே பார்ட்டிக்கு. ஹி வென்ட் டு பிகாஸ் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஹிஸ் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அசோக்கன் ஒரு ஃப்ரெண்டு பீட்டருக்கு. ஸோ அசோக் இன்வைட்டட் பீட்டர் அண்ட் அதர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார் ஹிஸ் பர்த்டே பார்ட்டி. அசோக்குக்கு பர்த்டே, அதுக்காக அசோக் இன்வைட்டட் ஆல் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரையும் கூப்பிட்ருக்காங்க ஃபார் தி பர்த்டே பார்ட்டி. ஸோ எல்லோரும் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. ஆல் ஆஃப் தெம் என்ஜாய்டு தெம் செல்ஸ் வெரி மச். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, பார்ட்டிக்கு என்ஜாய் பண்ணாங்க, டீ பார்ட்டி. அப்புறம் ஆஃப்டர் தட் தே பிளேட் சம் கேம்ஸ். இந்த சில்ட்ரன் பிளேடு சம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஜோக் அடிச்சுக்கிட்டாங்க. தே ஹேட் கிரேட் ஃபன். அப்படியே ஜாலியாக ஸ்கூலில் நடக்கிற ஜோக்ஸ் எல்லாம் பேசிட்டு ஒரே சிரிப்பு தான். ஆட்டம் என்ன பாட்டம் என்ன கொண்டாட்டம் தான் அசோக் வீட்டிலே, அந்த மாதிரி ஜாலியாக இருந்தாங்க. ஸோ பார்ட்டி முடிஞ்சிருச்சு, பார்ட்டி வாஸ் ஓவர். ஸோ டீ பார்ட்டி முடிஞ்சிச்சு. தே பிளேடு த கேம்ஸ், தே என்ஜாய்ட் தெம்செல்ஸ். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பீட்டர் வந்து ஹவுஸ்க்கு போகிறான். ஹி வென்ட் டு ஹோம். ஹி டோல்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் மேரி அபவுட் த பர்த்டே பார்ட்டி. அவன் பர்த்டே பார்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவங்க வந்து திஸ் இஸ் பீட்டர், பீட்டர்ஸ் மதர், பீட்டர்ஸ் ஃபாதர், பீட்டர்ஸ் சிஸ்டர். ஸோ எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. பீட்டர் சொல்கிறது வந்து they have a big house, said the Peter, stretching out both his arms. It is 100 times bigger than our house. அவன் சொல்கிறாங்க, டாடி அவங்க ஹவுஸ் வந்து அசோக்கோட ஹவுஸ் வந்து ரொம்ப பிக்கு, இட்ஸ் பிக் ஹவுஸ், தே ஹாவ் பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கையை ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிறான். அவ்வளோ பெரிய ஹவுஸ் டாடி, 100 ரூம்ஸ் இருக்குது டாடி அப்படின்னு சொல்லி அவன் பீட்டர் வந்து சொல்கிறான். Really, Peter, smiled Dad. We have 5 rooms here. Does Ashok have 500 rooms in his house? No, but, said Peter, they have a large and grand house, and they have 100 servants. 100 servants? Said Mummy. Did you count them, Peter? No, but, said Peter, they have a cook, a maid, a children's ayah, a gardener, and a driver. Mummy counted on her fingers as Peter told them about the servants. Well, that makes 5, Peter, said Mummy with a smile. 5 is not 100. You have multiplied 5 by 20. You must not speak in that way. You must speak the exact truth, my son. If not, nobody will believe you. But, Mummy, said the Peter, they are very rich. Ashok is a lucky boy. He got hundreds of gifts for his birthday. Both Mummy and Daddy laughed. Mary also laughed, and so did Betty, his little sister. Peter, said Daddy, you must not speak like that. Come now, let's see how many gifts Ashok got. 15 children were invited, and I suppose each one brought a small gift. That makes. ஸோ பீட்டர் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து 100 ரூம்ஸ் இருக்குது அவங்க ஹவுஸில், இட்ஸ் அ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
உடனே டேடி சொல்கிறாரு, வி ஹேவ் 5 ரூம்ஸ். நம்ம வீட்லேயே 5 ரூம்ஸ் தான் இருக்குது, அசோக் வீட்டில் 500 ரூம்ஸ் இருக்குதா? அப்படியா அப்படின்னு சொல்லி டேடி கேட்குறாரு. இல்லை டேடி, அவ்வளோ ரூம்ஸ் கிடையாது, பட் நிறைய இருக்குது. கிராண்ட் ஹவுஸ், ரொம்ப பெரிய ஹவுஸ், சர்வன்ஸ் 100 சர்வன்ஸ் இருக்கிறாங்க டேடி அப்படின்னு சொல்கிறான். ஒன்று மாற்றி ஒன்று இந்த மாதிரி அதிகமாக சொல்கிறான். ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக 1 ரூம், வி ஹேவ் 1 ரூம்ஸ் அட் 2 ரூம்ஸ், இல்லைனா 3 ரூம்ஸ் இருக்கும். ரொம்ப ரேராக தான் ஒரு 4 ரூம்ஸ் 5 ரூம்ஸ் இருக்கும். பிரசிடெண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ராஷ்டிரபதி பவன் டெல்லியில், நியூ டெல்லியில் இருக்கு இல்லையா, அங்கே தான் 300 ரூம்ஸ் இருக்குது. பிரசிடெண்ட்டோட ஹவுஸில் தான் 300 ரூம்ஸ் இருக்கும். ஏன்னா வேறு கண்ட்ரிலேருந்து யாராவது விஐபிஸ் வந்தாங்கன்னா தங்கிறதுக்காக 300 ரூம்ஸ் வச்சுருப்பாங்க பிரசிடெண்ட்டோடைய ஹவுஸில். நம்ம ஹவுஸ்லலாம் 1 or 2 ரூம்ஸ் தான் இருக்கும். பட் இவன் என்ன சொல்கிறான், 500 ரூம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அசோக் வீட்டில் 100 சர்வன்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே மம்மிக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏய், 100 சர்வன்ட்ஸா? டிட் யூ கவுண்ட் தம்? நீ கவுண்ட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க மம்மி. நோ, பட் செட் பீட்டர், த ஹேவ் எ, அம்மா 100 பேர் இருக்காங்க, இல்லைனாலும் குக்கு இருக்காங்க, குக்குனா சமைக்கிறவங்க, குக்கு இருக்காங்க. த ஹேவ் எ மெய்ட்னா வேலைக்காரங்க. சில்ட்ரன்ஸ் ஆயா, ஆயானா கேர்டேக்கர், நம்ம ஸ்கூல் ஆன்ட்டி மாதிரி ஆயா இருக்கிறாங்க, கார்டனர் இருக்காங்க, டிரைவர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அடுக்கிக்கிட்டே போகிறான். உடனே மம்மி சொல்கிறாங்க, நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன்டா, நீ சொல்ல நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். குக்கு, மெய்டு, சில்ட்ரன்ஸ் ஆயா, கார்டனர், டிரைவர், அப்படி வச்சு பார்த்தாலும் இட் மேக்ஸ் 5 தானடா. 5 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க, நீ இன்னமும் 100 சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி மம்மி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 100. 5ம் 100ம் சேம் கிடையாது. நீ வந்து டேபிளில் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கிற. 5 20s ஆர் 100 அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் டேபிள் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த டேபிளில் சொல்கிற. அவங்க வீட்டில் இருக்கிறது 5 ரூம்ஸ் தான் இருக்கும், நீ வந்து 500 ரூம்ஸ் இருக்குன்னு சொல்கிற. அவங்க வீட்டில் 5 சர்வன்ட்ஸ் தான் இருக்கிறாங்க, நீ 100 சர்வன்ட்ஸ்ன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொன்னோன்னே, இல்லை மம்மி, தே ஆர் வெரி ரிச் மம்மி, அவங்க ரொம்ப பணக்காரங்க மம்மி, லக்கி பாய் மம்மி, அசோக் வந்து ரொம்ப லக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வரிசையாக கதையாக சொல்கிறான். நல்லா ரீல் சுற்றுறான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், அவனுக்கு பர்த்டேக்கு 100 கிஃப்ட் வந்துச்சு மம்மி, அவ்வளோ பார்சல் வந்துச்சு மம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, போத் மம்மி அண்ட் டேடி டுகெதர் லாஃப்டு. 2 பேருமே சேர்ந்து சிரிச்சிட்டாங்க. அவங்க சிஸ்டர் மேரி இருக்கா பாருங்கள், அவள் ஷி ஆல்சோ லாஃப்டு. அப்புறம் அவங்க சிஸ்டர், லிட்டில் சிஸ்டர் பெட்டி, அவளும் சிரிச்சிட்டா. ஃபேமிலியும் சிரிச்சிருச்சு. டேய், என்னடா நீ 500 ரூம் இருக்குன்னு சொல்கிற, 100 சர்வன்ட் இருக்கிறாங்கன்ற, 100 கிஃப்ட் வருதுன்னு சொல்கிற, ஒன்றும் கூட கரெக்டாக சொல்ல மாட்டேடா, எக்ஸாஜிரேட் பண்ணுறியடா, எக்ஸாஜிரேட்னா ஓவராக சுற்றுறியடா, என்னடா அது அப்படின்னு சொல்லி ஃபேமிலியே சிரிக்குது. உடனே நம்ம டேடி சொல்கிறாரு, பீட்டர் லிசன் ஹியர், யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் லைக் தட். இந்த மாதிரிலாம் நீ பேசாதடா, இந்த மாதிரி அதிகமாக எக்ஸாஜிரேட் பண்ணி பேசாதடா. சரி, அதையும் கவுண்ட் பண்ணிடுவோம், கிஃப்ட்டு எவ்வளோன்னு அதையும் கவுண்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி அவங்க டேடி வந்து கிஃப்டை கவுண்ட் பண்ண போகிறாரு. 15. His parents gave him a Meccano set, you told us. His sister gave him a paint box, and I think his uncle and aunt sent him a gift from Bombay. His cousin from Delhi sent him a cricket set, said Peter. All right, said Mummy, who had counted the number of gifts. That makes 19. 19 gifts is not hundreds of gifts, Peter, said Daddy. I just said, so for fun, Dad, said Peter. That's not real fun, Peter, said Dad. You must speak the exact truth. If you don't know the exact number, please don't say hundreds. It's not a good habit to speak in that fashion. No one will believe you. All you will laugh at you. They will soon say, don't believe Peter. He always exaggerates. உடனே அவங்க டேடி கவுண்ட் பண்ணுறாரு. சரி, மொத்தமே 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் போயிருக்கீங்க. உங்கள் கிளாஸில் இருக்கிற 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கீங்க. ஸோ 15 ஸ்டூடெண்ட்ஸும் கிஃப்ட்டு கொடுத்தா 15 கிஃப்ட்ஸ் வரும். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து மெக்கானோ செட்டு கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டர் வந்து ஒரு பெயிண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசோக்குடைய சிஸ்டர் வந்து பெயிண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கிள் அண்ட் ஆன்ட்டி ஒரு கிஃப்ட்டு பாம்பேலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க கசின் வந்து டெல்லியிலேருந்து ஒரு கிரிக்கெட் செட் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ 15 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு, அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த மெக்கானோ செட்னா ஜாமெட்ரி பாக்ஸ்ப்பா. அவங்க மெக்கானோ செட்டு, சிஸ்டர் கொடுத்த பெயிண்ட் பாக்ஸு, அவங்க கசின் கொடுத்த கிஃப்ட்டு, இதெல்லாம் சேர்த்தாலே 19 தாண்டா வருது. 19 இஸ் நாட் ஈக்குவல் டு 100 ஆஃப் கிஃப்ட்ஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லி டேடி சொல்கிறாரு. உடனே அவன் சொன்னது எல்லாமே எக்ஸாஜரேஷன் தான். 500 ரூம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இல்லை, 100 சர்வன்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லை, நெக்ஸ்ட்டு கிஃப்ட் நிறைய கிஃப்ட் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் இல்லை, 19 கிஃப்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ உடனே அப்புறம் சமாளிச்சிட்டான். தட்ஸ் நாட் ரியல் ஃபன்னுக்காக சும்மா ஜோக்குக்காக சொன்னேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே டேடி சொன்னார், ஜோக்குக்கெல்லாம் இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, இதுக்கு பேர் எக்ஸாஜரேஷன். நீ எப்பொழுதும் நீ எக்ஸாஜரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அப்புறம் வந்து நோபடி வில் பிலீவ் யூ. அப்புறம் வந்து உன்னை யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. நீ சொல்கிறது எல்லாமே எப்போதுமே இப்போ அந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. எல்லாருமே நம்ம சொல்லுவோம், எனக்கு வந்து அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், எங்கள் அங்கிள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சித்தி வந்து கனடாவில் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் 3 கார் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பேட் ஹேபிட்டு. இருக்கிறதையும் சொல்லக்கூடாது. அதுக்கு எதுக்கு நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறீங்க? அதில் என்ன உங்களுக்கு பெருமை? நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல கேரக்டர் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சில்ட்ரன்ஸ் வித் குட் கேரக்டர் ஆர் லைக்டு பை எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் முக்கியம். உங்களுக்கு பெஸ்ட்டு கேரக்டர் இருக்கணும், பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதுலையாவது நீங்கள் ஒன்றில் பெஸ்ட்டாக வரணும். அதுதான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஒழிய இந்த எக்ஸாஜரேஷன் யாருக்குமே பிடிக்காது. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஒரு ட்ரீயில் வந்து ஒரு பேரட் உட்காந்துருந்துச்சு. பேரட்டு உட்காந்துட்ருக்கிறப்ப பக்கத்தில் வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு க்ரோ வந்து உட்காந்துச்சு, காக்கா வந்து உட்காந்துச்சு. உடனே பேரட் என்ன சொன்னிச்சு, சிச்சி மூவ் அவே, கெட் அவே ஃப்ரம் ஹியர், மூவ் அவே, இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொன்னிச்சு. உடனே காக்கா கேட்டுச்சு, ஏன் நான் வந்து பக்கத்தில் ஒன்று நேரம் தொட்டுக்கிட்டா உட்காரேன், நான் தள்ளி தானே உட்காந்துருக்கிறேன், உட்காரக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறேன் நான், க்ரீன் கலர், பியூட்டிஃபுல் க்ரீன் கலர், என்னுடைய பீக் வந்து ரெட் கலரில் இருக்குது, விங்ஸ் எல்லாம் பார் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, என்னுடைய குரல் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, என்னோடய டோன் நல்லா இருக்குது, நீ என்ன கான்னு கத்துற, உன் பக்கத்தில் யாராவது வருவாங்களா, அட்டை கருப்பு, உன் பக்கத்தில் உட்காந்தா எனக்கு கருப்பு ஓட்டிடும்னு சொல்லி இருக்கிறத விட எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுது, கொஞ்சம் ஆடம்பரமாக டாம்பீகமாக சொல்லுது. உடனே க்ரோ என்ன பண்ணுச்சு, பாவமாக போயிடுச்சு. க்ரோக்கு ரொம்ப நீங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, நம்ம ஸ்கூலில் செய்ய மாட்டீங்க, மேக்ஸிமம் செய்ய மாட்டீங்க, எப்போயாவது இந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் ட்ராப் அவுட் பண்ணிடணும். அந்த மாதிரி எண்ணம் இருக்கவே கூடாது பார்த்திங்கன்னா. பட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரலாம், எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாற்றலாம். ஆனால் இந்த மாதிரிலாம் அழகு பார்த்துலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பழகக்கூடாது, ரிச்னஸ் பார்த்து பழகக்கூடாது. ஸோ க்ரோ வந்து என்ன பண்ணுச்சு, சரி நான் போயிட்டு வரேன், நீ உன் பக்கத்தில் உட்காந்தா என்னை வந்து சேர்த்துக்க மாட்டேறேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கார்டனுக்கு க்ரோ பறந்து போயிட்டு அப்புறம் வந்து ஒரு 3-4 டேஸ் பாஸ்ட், ஒரு 4-5 நாள் கழித்து என்ன பண்ணுச்சு, க்ரோ அப்படி பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு வீட்டில் இருந்து பச்சைக்கிளி கூப்பிட்டுச்சு, காக்கா கா 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 இங்கே வாவே அப்படின்னு சொன்னிச்சு. உடனே க்ரோ என்ன பண்ணுச்சு, மேலே பறந்து போயிட்டு இருந்த க்ரோ, என்ன இந்த பச்சைக்கிளி மாதிரியே இருக்குது இந்த குரல், சரி நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கூண்டில் வந்து ஒரு கேஜில் வந்து அந்த கிளியை வந்து அந்த வீட்டுக்காரங்க தொங்க விட்டுருக்காங்க. இந்த க்ரோ போய் பக்கத்தில் உட்காந்துச்சு. என்னது நீ ஜாலியாக மரத்தில் உட்காந்துருந்த, இப்போ கூண்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னோடனே அந்த பேரட் சொன்னிச்சு, சாரி நான் உன்னை வந்து மம்புழுத்தேன், ஆனால் இவன் வந்து இந்த வீட்டுக்காரன் வந்து என்னை பிடிச்சிட்டு வந்து என்னை பறக்கவே விட மாட்டான். நான் ஜாலியாக ஃப்ளை பண்ணி ஜாலியாக இஷ்டத்துக்கு நான் போனேன், எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் நான் போனேன், திடீர்னு மவுண்டைன் மேலே போவேன், திடீர்னு வேலியில் போவேன், திடீர்னு வந்து சீஷோருக்கு போவேன், ஜாலியாக ப்ரீஸ் இருக்கும் என் மேலே படும், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து என்னை தூக்கி ஜெயிலில் போட்டான், கூண்டுக்குள்ளே போட்டான் பாவிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரட் சொன்னோன்னே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அது சொல்லிச்சு, இங்கே பாரு என் நாக்கில் வர புண்ணு பாரு அப்படின்னுச்சு. ஏன் உன் நாக்கில் எதுக்கு புண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி நான் வந்து அவன் சொல்லி கொடுத்தான், குட் மார்னிங் சொல்ல சொன்னான், நான் குட் மார்னிங் சொல்லலை, குட் மார்னிங் சொல்ல மாட்டேயான்னு சொல்லி நெருப்பு எடுத்து நாக்கில் வச்சு சூடு வச்சு விட்டான், அப்போ தான் நான் வந்து நல்லா பேசுவேன்னு சொல்லிவிட்டு நாக்கில் சூட வச்சுட்டான் பாரு, நாக்கெல்லாம் புண்ணாயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி பேரட் சொன்னிச்சு. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ வந்து என்ன பண்ணிச்சு, உட்காந்துட்டுச்சு. திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணார், அன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்சு ரெடி பண்ணி காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக மாடியில் போய் ஒரு இலை போட்டு அதில் கொஞ்சம் சாதத்தை வச்சு கா 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 கான்னு கூப்பிட்டார். இந்த காக்கா போய் உட்காந்து என்ன பண்ணிடுச்சு, சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு
பேரட் வந்து ரொம்ப சோகமாக கூண்டுக்குள்ளே உட்காந்துருந்துச்சு. உடனே காக்கா சொன்னுச்சு, என்றைக்குமே எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. நீ ரொம்ப ஆடம்பரமாக பேசுன பாரு, உனக்கு வந்து நீ ஜாலியாக இருந்த, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுன, உன்னை தூக்கி கூண்டுக்குள்ளே போட்டாங்க. நான் வந்து சிம்பிளாக இருந்தேன், ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன். எனக்கு வந்து சாப்பாடு கூப்பிட்டு போடுறான். என் லாங்குவேஜில் என்ன மாதிரியே பேசுகிறான் அவன். கான்னு என்ன கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போடுறான். ஆனால் உனக்கு வந்து நீ வந்து கீன்னு பேசணுன்ட்டு உனக்கு சூடு போடுறான் பார்த்தியா. நான் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறேன், நீ வந்து ஜெயிலில் மாட்டிக்கிட்ட. ஸோ என்றைக்குமே எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது, எக்ஸாஜரேட் பண்ண பெருமையாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ அது மாதிரி நம்ம என்றைக்குமே பெருமையாக பேசக்கூடாது, நம்மளை பற்றி நம்ம பேசவே கூடாது. மற்றவங்க பேசினா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ இவன் பீட்டர் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்ஸ் பண்ணதுனால அவங்க மம்மி டேடி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், எக்ஸாஜரேட்ஸ் வாட் அ பிக் வேர்ட் செட் பீட்டர், வாட் டஸ் இட் மீன் டேட்? என்னப்பா எக்ஸாஜரேட்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னப்பா அது என்னவோ சொல்கிறீங்க, என்னப்பா எக்ஸாஜரேட்ஸ்னால் என்னப்பா அப்படின்னு சொல்லி பீட்டர் கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட. எஸ், இட்ஸ் அ பிக் வேர்ட் செட் டேட். Exaggerate means making things appear bigger than they really are. It's a silly habit and you must give it up. We must not boast and we must not make things appear bigger or grand than they really are. We must not also speak ourselves in a proud or boastful manner. We must never praise ourselves. Let's learn to be humble and truthful. People will respect as if we always speak the truth. எக்ஸாஜரேட்ஸ் வந்து எக்ஸாஜரேட்னா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, என்ன போய் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொன்னோன்னே, எக்ஸாஜரேட்னாப்பா மேக்கிங் திங்ஸ் அப்பியர் பிக்கர் தென் தே ரியலி ஆர். அதாவது அது என்ன மாதிரி இருக்குதோ அதை அதிகப்படுத்தி பேசுகிறது, அது என்றைக்குமே டேஞ்சர். ஒரு கவு வந்து மில்க்கு 2 லிட்டர்ஸ் கொடுக்குதுன்னா நம்ம 2 லிட்டர்ஸ் சொல்லலாம், 3 லிட்டர் கவு வந்து 3 லிட்டர்ஸ் கொடுக்குன்னு சொல்லலாம். 30 லிட்டர்ஸ் கொடுக்குங்க, 50 லிட்டர்ஸ் கொடுக்குங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அது எக்ஸாஜரேட் பண்ணுறது, அது வந்து சில்லி ஹேபிட், அது ஒரு பேட் ஹேபிட்டு, இட்ஸ் அ சில்லி ஹேபிட். அதனால் யூ மஸ்ட் கிவ் இட் அப். நீ வந்து அதை விட்டுடு. உன்கிட்ட அந்த கெட்ட பேட் ஹேபிட் இருக்குது, ஒரு சில்லி ஹேபிட் இருக்குது, அதை பூஸ்ட் பண்ணாத. பூஸ்ட்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகப்படுத்தி பேசாத, அதனால் வந்து அது வந்து டேஞ்சர் தான். அதனால் we must never praise ourselves. நம்மளே புகழ்ந்துக்க கூடாது. லெட்ஸ் லேர்ன் டு பி ஹம்பிள் அண்ட் ட்ரூத்ஃபுல். ரொம்ப ஹம்பிளாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கணும். பாருங்கள், காக்கா வந்து ஹம்பிளாக இருந்துச்சு, அது ஃப்ரீயாக இருந்துச்சு. பேரட் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இருந்துச்சு, அது மாட்டிக்கிச்சு கூண்டில். அதனால் நம்ம வந்து ஹம்பிளாக இருக்கணும். ஸோ நிறைய கேரக்டர் பார்த்துருக்கோம்ப்பா. பொலைட்னஸ் பார்த்துருக்கோம், ஹானஸ்டி பார்த்துருக்குறோம். அதாவது வி ஷுட் பி பொலைட் பர்சனாக இருக்கணும், ஹம்பிள் பர்சனாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து பிரேவாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும், வி மஸ்ட் நெவர் ப்ரைஸ் அவர்செல்ஸ். நம்மளே புகழ்ந்துக்கக்கூடாது. எக்ஸாஜரேஷன்றது ஒரு சில்லி ஹேபிட்டு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த லெசன்லேருந்து நீங்கள் ரொம்ப ஹம்புளாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.